வணக்க நண்பர்களே, நாம் அந்த பதிவில் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கிரஹோரையில் மகாலட்சுமி தேவியோட ஒரு வழிபாட்டு முறையை தான் பார்க்க போகிறோம். மகாலட்சுமி தேவியை பொறுத்த வரைக்கும் நாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வீடு வாசல் சுத்தம் பண்ணி வழிபாடு செய்கிறது எல்லாருக்குமே இயல்பான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த சுக்கிர நேர வழிபாடுங்கிறது, சுக்கிரஹோரையில் வரக்கூடிய வழிபாடு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல ஒரு பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த சுக்கிரஹோரை நேரங்கிறது ஒரு சுபமான காரியத்தை எது வேணாலும் நம்ம செய்யலாம். அதாவது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த காரியம் முடியணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அந்த சுக்கிரஹோரையில் செய்கிறது மிக சிறப்பாக அமையும். அதே நேரத்தில் வழிபாடும் அப்படி தான். அதாவது மகாலட்சுமி வழிபாடு அதை விட சிறப்பு. மகாலட்சுமி தேவியை இந்த நேரத்தில் நாம் வணங்கி வர்றதுனால நிச்சயமாக நம்மளுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். இப்போ இந்த சுக்கிரஹோரை காலங்கிறது எந்த நேரத்தில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாளில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் காலை பொழுதில் வரக்கூடிய 6 to 7 இந்த சுக்கிரஹோரை நேரம் வருது. இதை தவற விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் மதியான பொழுதுலையும், இரவு பொழுதில் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம இந்த வழிபாடு செய்கிறது காலை நேரத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதாவது இந்த 6 to 7 வருது, இந்த நேரத்தில் தான் நம்ம அந்த வழிபாடு செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம அதிகாலையிலே எழுந்திரிச்சு நம்ம நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நம்மளுடைய பூஜை அறை வீடு வாசலாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு பூஜை அறைக்கு போய் அந்த 6 மணி ஆனதுக்கு பிற்பாடு 6 மணி ஆனதோட பூஜை அறைக்கு போயிட்டு மகாலட்சுமி தேவியை கிழக்கு முகம் பார்த்து வச்சு நம்ம அதுக்கு மல்லிகைப்பூ கொண்டு அலங்கரிச்சுட்டு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு பஞ்சு தெறி போட்டு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சு பாயாசம் அல்லது கற்கண்டு இதில் ஏதாவது ஒன்றை நிவேதனமாக சுவாமிக்கு படைச்சிட்டு வடக்கு முகம் நோக்கி வெறுந்தரையில் உட்காந்துடாமல் ஏதாச்சும் ஒரு ஆசனத்தை போட்டுட்டு அது மேலே உட்காந்து வடக்கு முகம் பார்த்து துளசி மணி மாலையை ஒரு 108 உரு கொடுக்கறது மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு மாலை ஒன்று அந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு வடக்கு முகம் பார்த்து நான் இப்போ கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு 108 உரு நல்லா நிதானமாக சொல்லி வாங்க. நிச்சயமாக நற்பலன்கள் கிடைக்கும். இப்போ நான் மந்திரம் சொல்கிறேன் மற்றனைய. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நம. இதான் மந்திரம். இந்த மந்திரத்தை மனசை நல்லா ஒருநிலைப்படுத்தி நல்லா ஒரு 108 உரு இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த பூஜையை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இந்த சுக்கிரஹோரை காலகட்டத்தில் தான் இந்த மகாலட்சுமி தேவியோட மந்திரத்துக்கு மிகுந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா கிழமை வேணால் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய கிழமையாக இருந்தாலும் இந்த சுக்கிரஹோரைங்கிறது இரட்டிப்பு பங்கு பலன். ஏன்னா முழுமையாக இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கங்கிறது அந்த ஹோரை காலகட்டத்தில் நல்லா முழுமையாக விழும். அந்த நேரத்தை நம்ம இந்த மாதிரி மகாலட்சுமி தேவியோட வழிபாடு செஞ்சு நம்ம நற்பலன்களை அடைஞ்சிக்கிடலாம். இதனால் நிலையான ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதிர்ஷ்டம் உருவாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். எந்த காரியத்தை தொட்டாலும் அது நல்லாகவே நடக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. நல்ல ஒரு திருப்தியான ஒரு நிலை ஏற்படும். அதனால் இந்த வழிபாடை இந்த முறைப்படி தொடர்ச்சியாக செய்து வருபவங்களுக்கு எந்த ஒரு குறைகளும் இருக்காது. நல்ல ஒரு செல்வாக்கோடு இருக்கலாம். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இன்னொரு பதிவில் அவங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.